Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஊறுகாய் ரெசிபி. ஊறுகாயில என்னடா ஹெல்தி அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு நம்ம மா இஞ்சில செய்ய போறோம். இந்த மா இஞ்சி வந்துட்டு மத்த ஊறுகாய் மாதிரி கிடையாது. இது வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இன்டெஸ்டைனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மா இஞ்சி. இது வந்து சீசனல் தான், உங்களுக்கு அக்டோபர் டு டிசம்பர்ல கிடைக்கும் இந்த மா இஞ்சி. கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு மாங்காய் மணத்தோட ஒரு இஞ்சியோட ஃப்ளேவர் ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும் இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்துட்டு மா இஞ்சி. இது ஆக்சுவலா கொஞ்சம் பிஞ்சு, அதனால இது வந்து கொஞ்சம் வெள்ளை கலரா இருக்குது. ஆக்சுவலா இது வந்துட்டு இஞ்சியோட கலர்லயே டார்க்கா இருக்கும், ப்ரௌன் கலர்ல. எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி பிஞ்சா இருந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தோலை வந்துட்டு நீக்கிடணும். இது இப்படி லேசா தோலை நீக்கிட்டு மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாங்காய் மத்தியே மணக்கும். இது செம வாசனையா இருக்கும் இந்த ஊறுகாய். இந்த மா இஞ்சி வந்துட்டு உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. பொதுவா ஊறுகாய் வந்துட்டு அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா மா இஞ்சி ஊறுகாய் வந்து உங்களுக்கு இன்டெஸ்டைனுக்கு, அதாவது குடலுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. தோலை வந்துட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டா சுரண்டுனீங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி தோலை ஃபுல்லா நீக்கியாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணிக்க போறோம். எப்படி மாங்காய் ஊறுகாய்க்கு அந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லு தான் மாங்காய் மாதிரி இருக்கும், ஆனா இதுல வந்துட்டு புளிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வந்து புளிப்புக்கு இதுல வந்து எது புளி இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தணும். இந்த மாதிரி பொடியா நறுக்கியாச்சு. இதே மாதிரி நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மா இஞ்சி. இப்போ இந்த மாதிரி பொடி பொடியா வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மளோட மா இஞ்சியை. இப்போ இதுல என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், உப்பு வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இது வந்துட்டு வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடி. இது நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சது, அதைத்தான் நான் ஆட் பண்ண போறேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் சாறு இதில் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிச்சு கூட்டிக்கலாம். நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சுட வச்சிருக்கேன். நல்லா சூடாச்சு எண்ணெய். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து இதில் கொட்டிடலாம். பொரிஞ்சிட்டு தாளிச்ச எண்ணெயை கடுகோட சேர்த்து இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இது ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இது செஞ்ச ஃபர்ஸ்ட் டே சாப்பிடாதீங்க, ஒரு நாள் முழுக்க இது ஊறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு இஞ்சி மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்தியான மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.